ஜூன் மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு விருச்சக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, ராசியில் ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் உள்ளன. அதாவது பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது முன்கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலம் அதிர்ஷ்டமான பாதையில் முன்னேற்றங்கள் பல காணும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவங்கள்ட்ட மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீங்க. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. வழக்கத்தை விட செலவு கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது மிகவும் நிதானமாக பேசுகிறது நல்லது. எதிர்பார்த்த பணம் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியதிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல், கூடுதல் செலவை சந்திப்பாங்க. வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியதிருக்கும். எனவே கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். உறவினரிடம் பேசும்பொழுது அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்லும் போதும் நிதானமாக இருக்கிறது நல்லது. உங்களது பொருள்களை பத்திரமாக வைத்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. செலவு கூடும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மை தரும் காலம் இது. குடும்பத்துடன் பொழுதை கழிப்பீங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க. குடும்பத்தில் நீண்ட நாளாக நடக்காமல் இருந்த காரியங்கள் நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு வேலைகள் கிடைப்பது போல இருந்து பின் நழுவி செல்லும் வாய்ப்பு சூழல்லாம் உருவாகும். கவலை வேணாம். உங்கள் அயராத முயற்சியினால் வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகும். சக மாணவர்கள்ட்ட கவனமாக பேசுறது நல்லது. விசாகம் 4ஆம் பாதம், அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தொழிலில் புதிய திருப்பங்களை நீங்கள் பார்ப்பீங்க. வேறு ஊருக்கு போயிட்டு அங்கே தொழில் செய்யும் வாய்ப்பெல்லாம் சிலருக்கு கிடைக்க போகுதுங்க. சமுதாயத்தில் உயர்ந்தவங்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுனால மறைமுகமான போட்டிகளால் பாதிப்புகள் ஏற்படாது. உடலில் ஏற்படும் சிறிய உபாதைகளுக்கு உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொண்டால் மருத்துவ செலவுகளை குறைக்கலாம். அனுஷம், இந்த மாதம் பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் நல்ல பலன்களை பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு தேவையான அறிவுரைகளை, ஆலோசனைகளை வழங்குவீங்க. கவலை கொள்ள வைத்த அந்த கடன் தொல்லைகள்லாம் குறையிறதுனால உங்கள் மனதில் தைரியம் பிறக்கும். அடுத்தது கேட்டை. இந்த மாதம் புதிய நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்தில் இருந்த இழுபறியான நிலை மாறும். சகோதர சகோதரிகளிடம் உள்ள கருத்து வேறுபாடுகளை களைந்து குடும்ப ஒற்றுமையை பேணி காப்பீங்க. உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீங்க. பரிகாரம் சஷ்டி கவசம், சண்முக கவசம் பாராயணம் செய்து முருகனை வழிபடுறது காரிய தடைகளை நீங்கும். எதிர்ப்புகள் நீங்கும். சந்திராஷ்டம தினங்கள் 15, 16, 17. அதிர்ஷ்ட தினங்கள் 9, 10.